மதுரை சித்திரை திருவிழாவின் எதிர்சேவை நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற நிலையில் அவர்களுக்கு மதுரை புனித லூர்து அன்னை ஆலய அருட்தந்தைகள் நீர்மோர் வழங்கினர். சாதி மத அடையாளங்களை கடந்து சித்திரை திருவிழாவில் கிறிஸ்தவர்கள் ஆற்றிய இந்த சேவை மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது. மதுரை என்றாலே அமைதி மற்றும் ஒற்றுமையின் சங்கமம். இந்த உறவை யாராலும் பிரிக்க முடியாது என அருட்தந்தைகள் தெரிவித்தனர். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்காக வைகை அணையிலிருந்து கடந்த 6 நாட்களாக திறக்கப்பட்ட தண்ணீர் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. 170 மில்லியன் கன அடி நீர் செல்லூர் கண்மாயில் நிரப்பப்பட்டு கள்ளழகர் ஆற்றில் இறங்குவதற்கு தயார் நிலையில் உள்ளது. போதிய அளவு தண்ணீர் வழங்கப்பட்டுள்ளதால் நாளை நடைபெறவுள்ள கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்விற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகளை பொதுப்பணித்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் வறண்டு காணப்பட்ட மலையோர ஓடைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. குறிப்பாக திருப்பரப்பு, பேச்சிப்பாறை மற்றும் சிற்றாறு பகுதிகளில் மழை பெய்தது. திருப்பரப்பில் அதிகபட்சமாக 65.8 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ள நிலையில் மழை நீடித்தால் அணைகளின் நீர்மட்டம் கணிசமாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் அருமனை அரசு நடுநிலைப்பள்ளி வளாகம் முழுவதும் தண்ணீர் தேங்கியது. பேரூராட்சி நிர்வாகம் மழைநீர் வடிகால் ஓடையை தூர்வாராததால் தண்ணீர் பள்ளிக்குள் புகுந்ததாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வடிகாலை தூர்வார அதிகாரிகள் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எல்பிஜி சமையல் எரிவாயு சிலிண்டர்களை முன்பதிவு செய்யும் முறை, அதனை விநியோகிக்கும் முறைகளில் புதிய விதிமுறைகள் நாளை முதல் நடைமுறைக்கு வரவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. போர் பதற்றம் காரணமாக சிலிண்டர் முன்பதிவில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஒரு சிலிண்டர் முன்பதிவு செய்து அடுத்த சிலிண்டர் முன்பதிவு செய்ய நகரங்களில் குறைந்தபட்சம் 25 நாட்களும், கிராம பகுதிகளில் 45 நாட்களும் காத்திருக்க வேண்டும். ஏற்கனவே ஓடிபியை அடிப்படையாக வைத்து சிலிண்டர் விநியோகம் தற்காலிக அடிப்படையில் கொண்டுவரப்பட்டது. இனி இது நிரந்தரமாக மாற்றப்படும். உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பயன்பெறுவோர் ஆதார் அடிப்படையில் பயோமெட்ரிக் சோதனையை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இதுவரை வாடிக்கையாளர்கள் அடையாளத்தை உறுதி செய்யாவிட்டால் அவர்களுக்கு EKYC அவசியம் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சிலிண்டர் விநியோகத்தை நிறுத்தி விரைவில் குழாய் மூலம் எரிவாயு விநியோகத்தை உருவாக்க மத்திய அரசு முயன்று வருகிறது. அவ்வாறு குழாய் மூலம் எரிவாயு சேவை பெறுவோர் சிலிண்டர்களை திரும்ப அளிக்க அறிவுறுத்தப்படுகிறது. சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகள் விலை சற்று அதிகரித்துள்ளது. வரத்து குறைவால் கடந்த சில நாட்களாக அதிகரித்து வந்த பீன்ஸ் விலை தற்போது 1 கிலோ 150 ரூபாயை எட்டியுள்ளது. 1 கிலோ வெண்டைக்காய் 50 ரூபாய்க்கும், அவரைக்காய் 60 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதனிடையே கடந்த 1 வாரமாக உயர்ந்து வந்த தக்காளி விலை 10 ரூபாய் குறைந்து 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் மாநிலத்தின் மின் தேவை முன்னெப்போதும் இல்லாத வகையில் 21,211 மெகாவாட்டை தாண்டியுள்ளது. ஏசி மற்றும் மின்சார அடுப்புகளின் பயன்பாடு அதிகரிப்பால் ஒரே நாளில் 462 மில்லியன் யூனிட் மின்சாரம் நுகரப்பட்டுள்ளது. அணைகள் வறண்டு வருவதால் நீர்மின் உற்பத்தி சரிந்துள்ள நிலையில் தமிழகத்தின் மொத்த உற்பத்தி சுமார் 6,900 மெகாவாட்டாக மட்டுமே உள்ளது. மீதமுள்ள தேவையை ஈடுகட்ட நாள்தோறும் 10,000 மெகாவாட் மின்சாரத்தை தனியாரிடமிருந்து வாங்கும் நிலைக்கு மின்வாரியம் தள்ளப்பட்டுள்ளது. கடும் வறட்சி காரணமாக திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணைகளின் நீர்மட்டம் வெகுவாக சரிந்துள்ளது. 90 கன அடி கொள்ளளவு கொண்ட அமராவதி அணையில் தற்போது வெறும் 21 கன அடி மட்டுமே நீர் உள்ளது. அதேபோல திருமூர்த்தி அணை நீர்மட்டமும் 32 கன அடியாக குறைந்துள்ளதால் சுமார் 3,77,000 ஏக்கர் பாசன நிலங்களுக்கு தண்ணீர் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. வறட்சி நீடித்தால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் என அஞ்சப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலவும் கடும் வறட்சியால் 25,000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட வாழைகள் காய்ந்து கருகுகின்றன. குலை தள்ளிய மரங்கள் முறிந்து விழுவதால் வேறு வழியின்றி தோட்டத்தில் கால்நடைகளை மேய்க்கும் அவல நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். ஏக்கருக்கு 1,50,000 ரூபாய்க்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள்
அரசு உரிய இழப்பீடு வழங்கி தங்களை காக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஏரியாவில் இப்போ வறட்சியாக இருக்குதுங்க. 4 ஏக்கரா நம்ம இப்போ வாழை நட்டுருக்குறோம். குண்டால் நேந்திர வாழை போட்டிருக்குறோங்க. இந்த வாழை தண்ணி இருந்ததுன்னு சொல்லி வாழையை நட்டுருக்குறோம். இப்போ தண்ணி சுத்தமாக இல்லைங்க. போர்லேயும் இல்லை, கிணத்துலேயும் இல்லைங்க. எல்லாமே ரொம்ப வறண்டு போச்சு. வறண்டு போனதுனால வாழையெல்லாம் வறண்டு போச்சு. இதனால் எங்களுக்கு இப்போ வாழ்வாதாரமே சுத்தமாக பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. விவசாயத்தவே நம்பி இருக்கிறதுனால எங்களுக்கு வாழ்வாதாரம் முழுமையாக பாதிப்படைஞ்சிருச்சு. மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வான வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் வைபவத்திற்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி களைந்த மாலை மற்றும் கிளி மதுரைக்கு கொண்டு செல்லப்பட்டது. முன்னதாக கோயில் யானை ஜெயமாலியதா முன்பு பட்டு வஸ்திரங்களுடன் மாலை ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. தல்லாக்குளத்தில் நடைபெறும் எதிர் சேவையின் போது தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளும் கள்ளழகருக்கு இந்த மாலையும் கிளியும் அணிவிக்கப்படும். திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாள் கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழா 8ஆம் நாளில் உற்சவர் வீரராகவ பெருமாள் கம்பீரமான குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது 4 மாட வீதிகளிலும் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தனர். திருத்தணியில் சித்திரை மாத பிரம்மோற்சவ விழாவையொட்டி சண்முகர் வீதி உலா நடைபெற்றது. உற்சவர் சண்முகர் வள்ளி தெய்வானையுடன் மாட்டு வண்டியில் எழுந்துருளி தேர்வீதியில் பாதி தூரம் வரை உலா மலைக்கோயிலுக்கு திரும்பினார். பின்னர் வெள்ளை சாத்துப்படி அலங்காரம் முடிந்து அதிகாலை 3 மணிக்கு மீதமுள்ள பாதையில் வீதி உலா பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் ஆனந்தவல்லி அம்பாள் சமேத சிவகொழுந்தீஸ்வரர் கோயிலில் சித்திரை மாத வளர்பிறை பிரதோஷ விழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. சுவாமி மற்றும் அம்பாளுக்கு பால், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. இதில் திருச்செந்தூர் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் நெய் விளக்குகள் ஏற்றியும் வில்வ இலைகளை நேர்த்திக்கடனாக செலுத்தியும் மனமுருகி வழிபட்டனர். 3வது பிரசவத்திற்கு 12 வாரங்கள் மட்டுமே விடுப்பு வழங்கும் தமிழக அரசின் அரசாணையை ஏற்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு பெண் ஊழியர் தொடர்ந்த வழக்கின் விசாரணையின் போது முதல் 2 பிரசவங்களில் அனுபவிக்கும் அதே வலியை தான் 3வது பிரசவத்திலும் பெண் அனுபவிக்கிறாள் என கூறியதுடன் இதில் பாரபட்சம் காட்டக்கூடாது என நீதிபதிகள் குறிப்பிட்டனர். மேலும் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற உத்தரவுகளின்படி 3வது பிரசவத்திற்கும் ஓராண்டு முழுமையான பேறுகால விடுப்பு வழங்க வேண்டும் என மாவட்ட நீதிபதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்டம் புறநகர் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தீத்திப்பாளையம் பகுதியில் இரவு நேரங்களில் சிறுத்தை, கருஞ்சிறுத்தை சுற்றித் திரிவதாக கூறப்படுகிறது. இதனால் தங்களது வீடுகளில் வளர்க்கப்படும் கால்நடைகளை பாதுகாக்க கடும் முயற்சிகளை எடுப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே அசம்பாவிதம் ஏற்படும் முன்பு சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் கோயில் சித்திரை திருவிழாவையொட்டி திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தேவகிரி அம்மனுக்கும் பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் சுவாமிக்கும் நடைபெற்ற திருக்கல்யாணத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே 9ஆம் வகுப்பு மாணவனை கடத்தி 5 லட்சம் ரூபாய் பணம் பறிக்க முயன்ற கல்லூரி மாணவர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கத்திரிப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ஹரிகரன் என்ற சிறுவனை அவரது நண்பரான பொறியியல் கல்லூரி மாணவர் பகவதி மற்றும் இருவர் ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்றுள்ளனர். பின்னர் கடத்தல்காரர்கள் சிறுவனை விட்டுவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. சிறுவனின் தந்தை அளித்த புகாரின் பேரில் தலைமறைவாக இருந்த 3 பேரையும் கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். கோடைகால பயணிகள் கூட்ட நெரிசலை குறைக்கும் வகையில் சென்னை திருநெல்வேலி இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில்களின் சேவையை ஜூன் 12 வரை தெற்கு ரயில்வே நீட்டித்திருக்கிறது. திருச்சி ரயில்வே கோட்டம் வெளியிட்ட அறிவிப்பின்படி திருநெல்வேலி, சென்னை, எழும்பூர் இடையே மே 7 முதல் ஜூன் 11 வரை வியாழக்கிழமைகளிலும்,
சென்னை எழும்பூர் திருநெல்வேலி இடையே மே 8 முதல் ஜூன் 12ஆம் தேதி வரை வெள்ளிக்கிழமைகளிலும் இயக்கப்படும். மேலும் திருநெல்வேலி தாம்பரம் இடையே மே 3 முதல் ஜூன் 7 வரை ஞாயிற்றுக்கிழமைகளிலும், தாம்பரம் திருநெல்வேலி இடையே மே 4 முதல் ஜூன் 8 வரை திங்கட்கிழமைகளிலும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளின் அளவை முறைப்படுத்த அரசு உடனடியாக தலையிட வேண்டும் என மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரைச் சேர்ந்த சோயாபீன் பதப்படுத்துவோர் சங்கம் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது. தற்போது சில நிறுவனங்கள் 880 மில்லி, 910 மில்லி என சீரற்ற அளவுகளில் பாக்கெட்டுகளை விற்பனை செய்து நுகர்வோரை திட்டமிட்டு ஏமாற்றுவதாக அந்த சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. குறைந்த அளவுள்ள பாக்கெட் விலை மலிவாக தெரிவதால் மக்கள் அதன் 1 லிட்டர் விலையை கணக்கிடாமல் வாங்கி ஏமாறுகின்றனர். இந்த முறைகேட்டை தவிர்க்கவும், நுகர்வோர் குழப்பத்தை தீர்க்கவும் குறிப்பிட்ட தரப்படுத்தப்பட்ட அளவுகளில் மட்டுமே எண்ணெய் விற்கப்பட வேண்டும் என அச்சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. விஜயின் தாவேகா ஒரு புதிய அரசியல் சக்தியாக உருவாகியுள்ளதாக காங்கிரஸ் தரவு பகுப்பாய்வு பிரிவின் தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி மீண்டும் கூறியுள்ளார். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியிருக்கும் நிலையில் வார இதழுக்கு அளித்த பேட்டியை தனது சமூக வலைதளத்தில் அவர் பகிர்ந்துள்ளார். விஜய்க்கு கூடும் கூட்டம் வாக்காக மாறுமா என்று கேட்பது புத்திசாலித்தனம் அல்ல என்று அந்த பேட்டியில் பிரவீன் சக்கரவர்த்தி குறிப்பிட்டுள்ளார். விஜய் அரசியலுக்கு வந்திருப்பது தெரிந்துதான் மக்கள் அவரை காண வருகிறார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் இரு திராவிட கட்சிகளின் அரசியலுக்கு மாற்றாக ஒரு புதிய அரசியல் சக்தி உருவாகி வருவது குறித்த ஆர்வம் மக்களிடம் இருப்பதாக பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். மக்களை லேசாக எடை போடக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ள காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி, நடந்து முடிந்த தேர்தலில் விஜய் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான முக்கிய குற்றவாளி அஸ்வத்தாமன் வெளிநாடு தப்பிச் செல்ல முயன்றபோது பெங்களூரில் வைத்து கைது செய்யப்பட்டார். சில நாட்களுக்கு முன்பு சிறையிலிருந்து ஜாமீனில் வெளிவந்த இவர் பெங்களூரு வழியாக தாய்லாந்து நாட்டிற்கு தப்பிச் செல்ல முயன்றுள்ளார். சென்னை காவல்துறையினர் ஏற்கனவே வழங்கியிருந்த லுக் அவுட் நோட்டீஸ் அடிப்படையில் குடியுரிமை அதிகாரிகள் அவரை தடுத்து நிறுத்தி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன்படி அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டு சென்னைக்கு அழைத்து வரப்பட்டார். தமிழகத்தில் கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளால் சென்னையில் அரசியல் கட்சிகள் அமைத்த தண்ணீர் பந்தல்கள் முற்றிலும் மாயமாகியுள்ளன. அரசியல் அடையாளங்கள் இன்றி தண்ணீர் பந்தல்கள் அமைக்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதால் அரசியல் கட்சிகள் மட்டுமின்றி சமூக அமைப்புகளும் பின்வாங்கின. இதனால் கூலி தொழிலாளர்கள் மற்றும் டெலிவரி ஊழியர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருவதாக கூறப்படுகிறது. தேர்தல் விதிமுறைகள் நிறைவடைந்திருக்கும் நிலையில் இனிவரும் கோடை காலத்திலாவது அரசியல் கட்சிகள் வெறும் விளம்பரத்திற்காக மட்டுமின்றி மனிதநேய அடிப்படையில் தடையின்றி குடிநீர் மற்றும் நீர்மோர் வழங்க வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.